வாங்கப்பா வாங்க, பணம் காய்க்கிற செடியே வாங்கம்மா, வாங்க பணம் காய்க்கிற செடியே. இதை வாங்கன்னா பணக்காரனா ஆயிடுவீங்க. வாங்கப்பா வாங்க, எதுமோ வச்சிங்கன்னா யாருக்கும் தெரியாத வைக்கணும். வாங்கப்பா வாங்க, வாங்கம்மா வாங்க, வாங்கம்மா வாங்க. அமேசான் காட்டுல இருந்து எத்தனை வச்ச செடியே வாங்கப்பா வாங்க. அமேசான் வாங்கி அந்த செடியே 50 ரூபாயும் காய்க்கும், 100 ரூபாயும் காய்க்கும். இந்த செடி வச்சுதான் அம்மானே கோட்டிஸ் பண்ண ஆனாரு. வாங்கப்பா வாங்க, எல்லாரும் கோட்டிஸ் பண்ண ஆக போற செடி. வாங்கம்மா வாங்க. ஓலை விட்டு வச்சுன்னா மாளிகையா கட்டிடலாம், மெத்த கூட கட்டலாம், 2 அடுக்கா கூட கட்டலாம். வாங்க ஐயா வாங்க, பணம் காய்க்கிற செடி, பணம் காய்க்கிற செடி. இந்த ஆள் வந்தாங்களே எங்கன்னு தெரியலையா? குடிக்குது காசு கேட்டுருந்தா எங்க போட்டாங்கன்னு இல்லையா? ஏன்னா குடிக்கு போயிட்டாங்களா? என்னன்னு தெரியலையா? வாங்கப்பா வாங்க. இங்க என்ன பண்றான் அந்த மனுஷன்? கையில என்ன செடி வச்சு வித்து காமிச்சிக்கிறாந்தால என்னன்னு தெரியலையே. மூஞ்சி வட்டமே சரியில்லையே, போய் பார்ப்போம். வாங்கப்பா வாங்க. வாங்கம்மா வாங்கம்மா. நீ எவ்வளையா கூப்பிட்டுங்கிற? வீட்டுல ஒரு 10 பைசா இல்லை, இங்க வந்து 10 பேர் நின்னுங்கிற. ஏய், முதல்ல நீ வீட்டுக்கு போடி, நான் அப்புறம் வந்து சொல்றேன். நீ வீட்டுக்கு போடி. யோ, நான் வீட்டுக்கெல்லாம் போக முடியாது. இதெல்லாம் என்னது இது? இதெல்லாம் எனக்கு அர்த்தம் தெரியணும்னு சொன்னாதான் நான் போவேன். ஏய், இது பணம் காய்க்கிற செடிடி, பணமா காய்க்கும். எதுமே ஊட்ட வச்சா போதும். அதுக்காக எங்க வச்சுக்கிற? நம்ம வீட்டுல எதுவும் வச்சா பணமா காய்க்கல. ஏய், இதெல்லாம் காய்க்காதுடி, இதெல்லாம் ஒரு செட்டப். ஏற்கனவே செட்டப் பண்ணி உதவாங்க தெரியாது உனக்கு. இதெல்லாம் செட்டப்னு சொல்ற. ஏய், நான் இதை வித்துட்டு எவனாவது ஏமாத்திட்டு ஆட்டையை போட்டுன்னு வந்துடுறேன். நீ வீட்டுக்கு போடி, கட்டு கட்டா எடுத்துன்னு வரோம். கஷ்டம் பணம் யாருக்கிட்ட நான் உதவாங்கதா? வீட்டை வந்து சேரு. எப்பாடா போயணா. வாங்கம்மா வாங்க, வாங்க ஐயா வாங்க. 10 ரூபாய் செடி 1000 ரூபாய், 20 ரூபாய் செடி 2000 ரூபாய். வாங்கப்பா வாங்க. 50 ரூபாய் செடி 5000 ரூபாய். வாங்க ஐயா வாங்க. போனா வராதே, போயிட்டு போனா நிக்காத. வாங்கப்பா வாங்க வாங்க. ஏ மாறாதே, ஏ மாறாதே, ஏ மாற்றாதே, ஏ மாற்றாதே. வரான் பேர்ல, அவன் தலைமுறை ஒன்று கட்டி எடுத்தான். பாட்டு வர பாடிக்கினே வரான். யோ மூலகத்திரம் மூஞ்சிய என்ன செடி பூரா பணமாக்குது. கூடாதடா, செடி தோட்டத்தை அமேசான் காட்டுல இருந்து வாங்கிட்டுக்கண்டா, லட்சமா கொடுத்து. இது தொட்டனா அப்படி தீட்டு ஒட்டிக்கும். யோ சிங்கிள் டீக்கே துட்டு இல்லைன்னுவா, இதுல வேற அமேசான் காட்டுக்கு போய் கோடி கோடியா குத்து வாங்கினோன்ட்டியா? யாருக்கிட்ட கதை விடுறா? என்ன பேர்ல எனக்கு தெளிவா கேள்வி கேட்கறான். என்ன இருந்தாலும் உள்ளவே அப்படி முனங்குறான். என்ன உள்குத்து இருக்குமோ? ஏ பேர்ல, இது பணம் காய்க்கிற செடிடா. இது எத்தனை கூட்ட வச்சுன்னா கோடி கோடியா காய்க்குடா. என்னது பணம் காய்க்கிற செடியா? நெசமத்தான் சொல்றியா? ஏய், நீ கேள்விப்பட்டதுல பணம்னா மத்தல காய்க்குன்னு சொல்றாங்களே, அந்த செடிடா இது. ஏய், அந்த செடியாடா இது? ஆமாண்டா, உங்க அம்மா சத்தியமா அந்த செடி தான்டா இது. ஏய், இதுல எதுவும் உள்குத்து இல்லையா? இல்ல, தபார், இந்த செடி எத்தும்போ 5000 ரூபாய் காய்க்கும். அன்னாடம் ஒரு நாளைக்கு 5000. ஒரு நாளைக்கு 5000? ஆனா யாருக்கும் தெரியாத வைக்கணும். ஆமா, வச்சா பட்டு போடும். அது எத்துமே பூஜை ரூம்ல வச்சு நீ வைக்கிற அன்னாடம் 50000 50000 50,000 காய்க்குமா? இதே எத்தனை நீ வீட்டுல வச்சு நீ கொட்டி சொன்னா இல்லல்ல? டேய், மக்கள் அங்க பொழைக்கட்டும்டா, அதுக்கு தாண்டா அந்த வேலை செய்யறேன். இல்லையா, நீ சரி போட்டு வர மாதிரி தெரியலையே. டவுட்டாவே இருக்குதா? டவுட்டே கிடையாது. போனா வராது, போயிட்டு போனா நிக்காது. இப்பதான் ஸ்டார்டிங் வந்து 5 நிமிஷம் தான் ஆகுது. நானு இப்போ 3 செடி வித்து போச்சு. 3 செடி வித்துச்சா? ஆமா. சரி, இந்தா உன்னை நம்பி வாங்கிட்டு போறேன். யோ, இந்த செடி வளர்றதுக்கு தண்ணி ஊத்தலாமா? தண்ணியில ஊத்துனா பட்டு போடும். கொசு மூத்திரம் ஊத்து, அதை ஊத்துனா அன்னடா 1/2 லிட்டர் ஊத்துனா ஓஹோன்னு வரும். 50,000 காய்க்கும். ஆனா யாருக்கும் தெரியாத பூஜை ரூம்ல வை. கொசு மூத்திரமா? அது ஈஸியா கச்சிடும். நீ 1/2 லிட்டர் இல்ல 1 லிட்டரா வாங்கி ஊத்துறேன். ஊத்து ஊத்து, நல்லா ஊத்து, நல்லா காய்க்கும், பணமே காய்க்கும். எவ்வளவு துட்டு? 5000. 5000மா? 50,000 காய்க்க போகுது. 5000 தானே, 50,000 காய்க்க போகுது. போட்டு சொன்னா ஏமாந்தாண்டா ஊர்ல முடிஞ்சு ஒரு செடி வித்துச்சு. இதே மாதிரி 4 செடி வித்தா ஓஹோ, ஒரு நாளைக்கு 50,000 காய்க்க போகுது. மாசம் 1.5 கோடி. கோடி சொன்னா போறேன். டேய், என்னடா புலம்பினே வர? என்னடா இது கையில செடி பணம்? பணம் காய்க்கிற மருமக அங்க வித்துனுக்குறாங்க. வீட்டுல வச்சோன்னா பணமா கொட்டமா? உண்மையாடா? உண்மையாதாங்க.
நானும் குத்து வாங்கினு துடு குத்து வாங்கினு என்னடா 50 ரூபா காய்ச்சி இருக்குது 50 ரூபாய் காய்ச்சிக்குதுல்ல இது ஒரு நாளைக்கு 50,000 காய்க்குமாக்கா எவ்வளோடா இந்த செடி செடி 5000 ரூபாய் குத்து வாங்கிட்டு வந்தேன் ஆனா ஒரு நாளைக்கு 50,000 காய்க்கும் அப்படியாடா இந்த செடியை யாரா விக்கிறது அந்த ஐப்போ வாயந்தாக்கா குய் வித்துங்கிறான் அமேசான் காட்டுல இருந்து எடுத்துட்டு வந்தாக்கா டேய் மூளை கொத்துற மூஞ்சி வந்து திருட்டு கொட்டாச்சேடா அவன்கிட்ட எப்படா வாங்கின அமேசான் கார்டுல இருந்து எடுத்துட்டு வந்தாக்கா அப்பனா கரெக்டா தான்டா இருக்கும் உனக்கு தெரியுமாக்கா அமேசான் கார்டா தெரியுமே மாமா டெய்லியும் மாட்டுக்கு புல்லு எடுத்துட்டு வருவாரு அந்த காடு தான் அது ஆமா அங்க நல்ல நிறைய அதிசயம் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்ப நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் சரியா சரிப்பா சரிப்பா இது வேற கேள்வி இது ஓட்டுறதுக்குள்ள உசுறு போகுது தோணு வீந்து போச்சு ஆமா செடியில பணமா காய்க்குது யோ மூளை கொத்துற மூஞ்சி குண்டு பூச்சிங்க மூஞ்சி மாதிரி இருந்துன்னு இது என்ன மூளை கொத்துற மூஞ்சின்னு சொல்லுதான் இது 5000 ரூபாய் செடி 10,000 ரூபான்னு விற்க வேண்டியதுதான் என்ன பணம் காய்க்கிற செடி வச்சுக்கிற போல செடி வாங்க தானே வந்துக்கிறேன் இந்தா இது 10,000 10,000 ரூபாவா 5,000 ரூபாய் தானே வாங்கி போனான் தடியா அதெல்லாம் புக் ஆகி போச்சு ஆன்லைன்லயே இதான் இருக்குது வாங்கினா வாங்கு இல்லைன்னா கொடுத்துட்டு போ நான் ஓவரா கேராக் பண்ணிக்கிறிய ஓவரா நான் பண்ணலமா செடி பண்ணிடுச்சு எல்லாம் ஆன்லைன்லயே வாங்கி போயிட்டாங்க எத்தும்போ சரி நான் வாங்கிக்கிறேன் இதுக்கு தண்ணி ஊத்தணுமா என்ன ஊத்தணும் சொல்லு எறும்பு சாணிய கிலோ கணக்கா கொட்டு அப்பதான் கோடி கோடியா பணம் காய்க்கும் எறும்பு சாணியா நான் எங்க போய் வாங்கிட்டு போய் கொட்டுவேன் சரி எங்கனா போய் கிலோ கணக்கில் வாங்கினது கொட்டி பணம் சேர்க்கணும்ல அதுக்காகவே எங்கனா போறேன் இந்த பணத்தை புடி பணம் வந்துச்சு போ எறும்பு சாணி நல்லா கொட்டு நல்லா காய்க்கும் சரி சரி எங்கனா போய் தேடி கண்டுபிடிச்சி நிறைய பணம் வளர்றதுக்காக கொட்டுறேன் நான் வரேன் அது ஒரு 5 இது ஒரு 10 போதும் எவனா வந்தானா இடிச்சு கொடுத்துட்டு அப்படியே போட்டு போய் சரக்கு போட்டு நிம்மதியா தூங்க வேண்டியதுதான் என்ன இந்த கக்கூஸ் வாங்கி வச்சுன்னுக்குறான் ஜோரம் லுங்கிங்கெல்லாம் கட்டினுக்குறான் என்ன சமாச்சாரம் தெரியலையே பனங்காய் செடியா வாங்கம்மா வாங்க என்னது பணம் காய்க்கிற செடியா எந்த ஊர்லயா பணம் காய்க்குது ஏயா யார் இந்த தகரட்டை வாயன் புதுசாக்குறான் என்ன சொன்ன தகர கூட்டம் வாயினா என்ன செடியை வச்சு என்ன பண்ணின்னு செடியா பணம் காய்க்கிற செடியா பார்த்தா தெரியல பணம் காய்க்குதா எந்த ஊர்ல செடி பணம் காய்க்குது ஆமாயா அமெரிக்கா ஜப்பான் சீனா அங்கெல்லாம் காய்க்குது ஆனால் தான் அவங்களாம் பணக்காராக்குறாங்க அங்கிருந்து வாங்கிற செடி தான் இல்லையா என்னை பார்த்து அவனுக்கு என்ன கேனப்ப மாதிரியா தெரியுது ஆமாம் அப்படிதான் தெரியுது அது எங்க பரம்பரை மூஞ்சி அப்படித்தான் இருக்கும் என் பரம்பரை பத்தி பெருமையை பேசிட்டேன் அதனால இதை வாங்குறியா எப்படியா சொல்லி எல்லா செடி பார்க்கலாம் அவனம்மா வசமாக மாட்டினான் சரி மொத்தமாக 20,000 குத்தி எடுத்துக்கா என்ன அப்படி செடி 20,000 தானே இங்கே இரு இப்பயே போய் காசுல எடுத்துட்டு வரேன் சீக்கிரம் போயிட்டு வா நீ போயிட்டு வரதுக்குள்ள ஆன்லைனில் மொத்தம் விற்றுப்பிடும் பேராண்டி வாடங்க என்ன தாத்தா உனக்கு சும்மா கத்தினா இருக்கிறேன் என்ன வேணும் ஒன்றும் இல்லை ஒரு 20,000 பணம் எடுத்துட்டு வாங்க எதுக்கு 20,000 பக்கத்துல பணம் காய்க்கிற செடி வைக்கிறாங்க வாங்கிட்டு வந்து நம்ம பெரிய பணக்காரன் ஆயிடலாம் பணம் காய்க்கிற செடியா பணம் எப்படி செடியில காய்க்கும் பணம் தான் பின்ட்டு தானே அடிப்பாங்க மேசங்கட்டில் வளர செடிடா ஒரு ஆள் கொண்டு விற்கிறாங்க எல்லாரும் வாங்கிட்டு போறாங்க தாத்தா அவன் நல்லா ஏமாத்திருக்காயா செடியிலாம் பணம் காய்க்காது யோ வாங்கயா எல்லாம் ஊர்ல வாங்கயா என் தாத்தா எல்லாம் ஏமாத்திருக்கான் வாங்கயா ஊரே தண்டு வந்தா சம மாத்து மாச்சிடுவானுக்கு போகுது நம்ம ஓடிடுவோம்